Hello friends, welcome to Cricket Live Action YouTube channel. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதன் கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா டாடா ஐபிஎலுக்கான 12வது மேட்ச்க்கான 10 கிராண்ட் லீக் டெமோ டீம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேட்ச் யாருக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் நடக்கிற மேட்ச்சுக்கான 10 கிராண்ட் லீக் டெமோ டீம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டீம்லேருந்து கண்டிப்பாக ஒரு கிராண்ட் லீக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் டேட் பொறுத்தவரையும் மார்ச் 31 இந்த மேட்ச் நடக்க போகுது. டைமிங் பொறுத்தவரையும் இரவு 7:30 மணிக்கு இந்த மேட்ச் நடக்குது. அண்ட் வேணும்னு பார்த்திங்க அப்படின்னா வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் தாங்க இந்த மேட்ச் நடக்க இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது எல்லாமே கிராண்ட் லீக் டெமோ டீம் தான். அஃபீஷியல் லைனப் சொல்கிறதுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். லைனப் சொன்னதுக்கப்புறம் அதை சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இல்லாத பிளேயருக்கு மாற்றம் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வர பிளேயரை ஆட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்மால் லீக் டீமும் கிராண்ட் லீக் டெமோ டீமும் நம்ம சேனலில் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்தவரை எந்த ஒரு ப்ரைமும் பண்ணுறதில்ல. ஸோ உங்களுக்கு அதுலேருந்து இன்னும் 2 பிளேயர்ஸை சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ரிவர்ஸ் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாப் ஆப்ஷன், டியோ ஆப்ஷன்ஸ் இதெல்லாமே நம்ம ஓவராலாக டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணனா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. குபேரா ஃபேண்டசி ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் இருக்கும். இதில் பொறுத்தவரையும் ஆப்பாக இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு GST ஃப்ரீ பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பொறுத்தவரையும் டிடிஎஸும் ஃப்ரீ பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண விட்ரால் பண்ண போகிற மணிக்கும் டிடிஎஸ் சார்ஜஸ் பிடிக்கிறதில்ல. ஸோ இன்ஸ்டால் விட்ரால் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் விட்ரால் வச்சுக்கலாம். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிவ்வே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுலேயுமே நீங்கள் வின் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீரிஸ் லீடர் போர்டு இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அண்ட் பாப் அண்ட் டியோ இந்த 2 ப்ரோக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் இருக்குது. இதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டை நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் இருக்குது, அண்ட் ஸ்மார்ட் வாட்ச், லேப்டாப் இந்த மாதிரி நிறைய லக்ஸரிஸ் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா குபேரா ஃபேண்டசி ஆப்பில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். குபேரா ஆப்பை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா கிளாசிக், டியோ ப்ரோ அப்படிங்கிற 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கிளாசிக் பொறுத்தவரையும் நீங்கள் நார்மல் ஃபேண்டசி ப்ளே பண்ணுற மாதிரி தாங்க. ஸோ 11 பேர் சூஸ் பண்ணுவீங்க. அதில் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்கள் இந்த 4 மெம்பர்ஸ் கான்டெஸ்ட்டில் இருக்கட்டும் அண்ட் 3 மெம்பர்ஸ் கான்டெஸ்ட்டில் இந்த மாதிரி கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணி நீங்கள் நார்மலாக ப்ளே பண்ணுற மாதிரி தான். அண்ட் டியோ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டியோ அப்படின்னு ஓப்பன் பண்ணிங்க ஆப்பில் அந்த மாதிரி 5 பிளேயர் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 பேர்லேருந்து ஒருத்தரை நீங்கள் சூஸ் பண்ண போகலாம். எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஆப்பனண்ட்டாக வரவங்க ருத்ராஜ் கைக்கோட பிக் பண்ணியிருந்தாரு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல விராட் கோலி அல்லது பார்த்தீங்கன்னா பிலிப் சால் இந்த மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன்ஸ். ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் பிக் பண்ண போகிறீங்க. அதில் நீங்கள் பிக் பண்ண பிளேயர் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டார் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வின் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும் இதில் பொறுத்தவரையும். அண்ட் டியோ ப்ரோ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 2 செட்டாக கொடுத்துருப்பாங்க. செட் 1 செட் 2 இப்படி 2 செட்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் பொறுத்தவரையும் செட் 1லேருந்து ஒரு பிளேயரும் செட் 2லேருந்து ஒரு பிளேயரும் நம்ம கம்பல்சரி எடுத்தோம். ஸோ அதே மாதிரி சேம் ஆப்பனண்ட் உங்கள் டீம் பார்த்தீங்கன்னா 2 செட்லேருந்து ஒவ்வொரு பிளேயர் எடுத்து வந்திருப்பார். ஸோ இந்த 2 செட்டில் இருக்கக்கூடிய பிளேயர் எக்ஸாம்பிளுக்கு ருத்ராஜ் கைக்வாட் ஒரு 40 ரன், ஹெசல்வுட் ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தார் அப்படின்னா அவங்க பாயிண்ட்ஸ் எடுக்கிற கால்குலேஷன் வச்சு உங்களோட ஆப்பனண்ட் வந்திருக்கவங்க கம்மியான பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த கான்டெஸ்ட்டோட நீங்கள் வின்னர் ஆயிருவீங்க. ஸோ இதுவுமே ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க. ஸோ என்ன பொறுத்தவரை டியோ அப்படிங்கிறது பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன்ஸ். நீங்கள் ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் டே உங்கள் டேவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மினிமோர் நிறைய கான்டெஸ்ட்டை வின் பண்ணிட்டு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நாள் ப்ராஃபிட்டாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி 10 கிராண்ட் லீக் டெமோ டீமை பார்த்துடலாம். டீம் 1 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா குயின்டன் டிகாக், ரியல் ரிக்கில்டன், அஜங்கியா ரகானே, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஆண்டர் ரசல், ஹர்திக் பாண்டியா, தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், முஜிபுர் ரஹ்மான், ஹர்ஷித் ராணா. இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் கீப்பருமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரிக்கில்டனுக்கு கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா குயின்டன் டிகாக் ஆப்ஷன்ஸ் வைஸ் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் பொறுத்தவரையும் ஆப்ஷன்ஸில் நீங்கள் வேறாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு சேஞ்சுக்கு மும்பைக்கு பவுலிங்கில் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு ஆப்ஷன்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஆண்டர் ரசல் இருக்கார். ஸோ அவருக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த பர்டிகுலர் டீமுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி செகண்ட் டீமை பொறுத்தவரையும் குயின்டன் டிகாக், ரியல் ரிக்கில்டன் 2 விக்கெட் கீப்பர் நம்ம பிக் பண்ணியாச்சு. சூரியகுமார் யாதவ், வெங்கடேஷ் ஐயர், திலக் வர்மா, ஆண்டர் ரசல், ஹர்திக் பாண்டியா, ட்ரெண்ட் போல்ட், ஸ்பென்சர் ஜான்சன், முஜிபுர் ரஹ்மான், ஹர்ஷித் ராணா.
இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய செகண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீமுங்க. இந்த டீமில் நம்ம கேப்டன் ஆப்ஷனாக சூரியகுமார் யாதவ் அவருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ஆண்டர் ரசலுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ ஆண்டர் ரசலுக்கு ட்ரை பண்ண காரணம் ஸோ மினிமம் ஒரு 2 ஓவராச்சு பவுல் பண்ணுவார். ஸோ அந்த பவர் பேட்டிங் வச்சிருக்காரு. ஸோ குவாலிட்டியான பவுலிங் வச்சிருக்கக்கூடிய மும்பை அணிக்கு எதிராக அந்த மிடில் ஆர்டர்ஸ் கொஞ்சம் சொதப்பினாங்க அப்படின்னா ஆண்டர் ரசல்ட்டு வந்து நம்ம ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் அடிஷனல் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம யாராவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா முஜிபுர் ரஹ்மானுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் கொடுத்து பாருங்கள். அல்லது ஹர்ஷித் ராணா அவருக்கு கூட ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் இந்த டீமில் கொடுத்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக பார்க்கலாம். அண்ட் மூணாவது டீமை பொறுத்தவரையும் குயின்டன் டிகாக், ரியல் கில்டன், அஜங்கியா ரகானே, சூரியகுமார் யாதவ், வெங்கடேஷ் ஐயர், ஆண்டர் ரசல், ஹர்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி, ஸ்பென்சர் ஜான்சன், முஜிபுர் ரஹ்மான், ஹர்ஷித் ராணா. இது நான் பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தாக்கு நைட் ரைடர்ஸ்க்கு ஃபேவர்ஸ்லாம் இந்த டீம் வந்து செட் ஆயிருக்கு. ஸோ இந்த டீம் பொறுத்தவரைக்கும் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா. ஸோ கொல்கத்தா ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் ஆகும். வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு. ஸோ பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலேயுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறனால அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா குயின்டன் டிகாக் ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபீல்டிங் பண்ணுறப்போ பர்டிகுலர் 1 or 2 கேட்ச் ஆர் ஸ்டம்பிட் பண்ணிடுவார். அது மட்டும் இல்லாமல் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறப்போ குயிக்காக அந்த பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணார் அப்படின்னா ட்ரீம் டீமுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வர இருக்கிறனால அவருக்கு நான் ஆப்ஷன்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபோர்த் டீமை பொறுத்தவரையும் குயின்டன் டிகாக், ரியல் கில்டன், ரோஹித் சர்மா, அஜங்கியா ரகானே, திலக் வர்மா, மோயின் அலி, சாண்ட்னர், அண்ட் தென் தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா. ஸோ இது நம்ம பிக் பண்ணக்கூடிய ஃபோர்த் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ரோஹித் சர்மாவுக்கு போயிருக்குங்க. ஸோ ரோஹித் சர்மா 2 மேட்சாக பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த கான்ட்ரிபியூட் பண்ணல. ஸோ இதில் இப்போ மும்பையில் நடக்கிறனால ஹோம் அட்வான்டேஜ் அவங்களுக்குனால அவங்களுக்கு நான் கேப்டன் ஆப்ஷனாக போயிருக்கேன். வைஸ் கேப்டன் பொறுத்தவரையும் டிகாக் போயிருக்கேன். ஸோ டிகாக்கும் பொறுத்தவரையும் நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்கா அந்த கிரவுண்ட்லனால அவருக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் இந்த இடத்துல ரிஸ்க்காக நீங்கள் வேறு அடிஷனல் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அண்ட் இதில் பொறுத்தவரையும் மோயின் அலி இருக்கார் அண்ட் ஷாட்னர். இந்த 2 பேர்த்துக்கு காம்பினேஷனில் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் ஆப்ஷனாக இந்த டீமுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் அதே மாதிரி 5வது டீமை பொறுத்தவரையும் ரிக்கில்டன் அண்ட் அஜங்கியா ரகானே, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், திலக் வர்மா, மோயின் அலி, ஹர்திக் பாண்டியா, தீபக் சகர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா. இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய 5வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமுக்கு நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா திலக் வர்மாக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா அஜங்கியா ரகானேக்கும் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த டீமில் ஆப்ஷன்ஸ் வைஸில் நீங்கள் அதர்வைஸ் வேறு ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அண்ட் வெங்கடேஷ் ஐயர் இருக்கார். அவருக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் வைஸ் கேப்டனாக ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தீபக் சகர். ஸோ இன்ச்சில் போர் பண்ணுறப்போ நல்லாவே ஸ்விங் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய பவுலர். அவருக்கு ஒரு நீங்கள் ரிஸ்க்கான இந்த டீம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டீம் 6th பொறுத்தவரையும் குயின்டன் டிகாக், ரோஹித் சர்மா, அஜங்கியா ரகானே, வெங்கடேஷ் ஐயர், திலக் வர்மா, சாண்ட்னர், தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், வருண் சக்கரவர்த்தி, முஜிபுர் ரஹ்மான், வைபவ் அரோரா. ஸோ இந்த டீம் பொறுத்தவரை ரொம்ப ரிஸ்க்காக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதில் பொறுத்தவரை கேப்டன் ஆப்ஷனே பார்த்திங்க அப்படின்னா சாண்டருக்கு நான் கொடுத்துருக்கேன். வைஸ் கேப்டன் பார்த்திங்கன்னா வைபவ் அரோராவுக்கு நான் கொடுத்துருக்கேன். பர்சன்டேஜில் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ அவங்கள இந்த இடத்துல நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதர்வைஸ் நீங்கள் என்ன வேறு ரிஸ்க்காக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா முஜிபுர் ரஹ்மானுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி பேட்டிங் ஆப்ஷன்ஸில் பொறுத்தவரையும் திலக் வர்மா இருக்கார் அல்லது வெங்கடேஷ் ஐயர் காம்பினேஷனில் மாற்றி நீங்கள் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து இந்த டீமுக்கு நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி 7th டீமை பொறுத்தவரையும் குயின்டன் டிகாக், ரோஹித் சர்மா, அஜங்கியா ரகானே அண்ட் சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங், திலக் வர்மா, ஆண்டர் ரசல், ஹர்திக் பாண்டியா, ட்ரெண்ட் போல்ட், வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஹர்ஷித் ராணா. இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய 7வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த 7வது டீமுக்கு பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் ஆப்ஷனாக வருண் சக்கரவர்த்திக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. இந்த 2 பேர் காம்பினேஷனில் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ்க்கு அதர் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய பிளேயருக்கு நீங்கள் மாற்றி கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்காகவே ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா ரிங்கு சிங்க்கு கொடுத்து பாருங்கள். இல்லை கொஞ்சம் ஓகே சேஃபான ஆப்ஷன் போகணும்னு வச்சு அப்படின்னா அஜங்கியா ரகானே டிகாக் இந்த காம்பினேஷன் நீங்கள் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் 8வது டீமை பொறுத்தவரையும் குயின்டன் டிகாக், ரிக்கில்டன், அஜங்கியா ரகானே, சூரியகுமார் யாதவ், வெங்கடேஷ் ஐயர், திலக் வர்மா, ஆண்டர் ரசல், ஹர்திக் பாண்டியா, ட்ரெண்ட் போல்ட், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா. இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய 8வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமுக்கு நான் கேப்டன் ஆப்ஷனாக திலக் வர்மாக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர். ஸோ பேட்டிங் ஆர்டர்லேயே நான் கொடுத்து பார்த்துருக்கேன். அண்ட் இந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ்க்கு நீங்கள் ரெக்கில்டனுக்கு கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸில் ஹர்ஷித் ராணா அவருக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் கொடுத்து ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் 9வது டீமை பொறுத்தவரையும் குயின்டன் டிகாக், ரிக்கில்டன், ரோஹித் சர்மா, அஜங்கியா ரகானே, சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங், மோயின் அலி, ஹர்திக் பாண்டியா, ட்ரெண்ட் போல்ட், வருண் சக்கரவர்த்தி, ஸ்பென்சர் ஜான்சன். இது நம்ம பிக் பண்ணக்கூடிய 9வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமை நான் கேப்டன் ஆப்ஷனாக குயின்டன் டிகாக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் இந்த காம்பினேஷன் நான் கொடுத்துருக்கேன்.
அண்ட் ஒரு சேஞ்சுக்கு நீங்கள் இந்த இடத்துல வைஸ் கேப்டன்ஸ்னால் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ அவர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அப்படின்னா அவருக்கு இந்த இடத்துல நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன்ஸ்னால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனல் டீம் பொறுத்தவரையும் ரிக்கில்டன், அஜங்கியா ரகானே, சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங், திலக் வர்மா, ஆண்டர் ரசல், மோயின் அலி, தீபக் சகார், ட்ரெண்ட் போல்ட், வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா. இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனா மோயின் அலிக்கும் ரிஸ்கா, வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ரிக்கில்டனுக்கும் நான் கொடுத்து பார்த்துருக்கேன். ஸோ மோயின் அலி போன மேட்ச் ஓப்பன் பண்ணால இன்னும் ஒரு 2 ஓவர் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கனால அவருக்கு நான் கொடுத்துருக்கேன். அண்ட் அதர்வைஸ் இன்னும் வேறு ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி வச்சிங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரையும் ஆண்டர் ரசலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ட்ரெண்ட் போல்ட்டுக்கு கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் இந்த பர்டிகுலர் டீமுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட் லீக் டெமோ டீம் தான். லைனப்ஸ் வரத்துக்கு நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சுருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.